நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும். பெண்களாகிய எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். சுட்டெரிக்கும் வெயிலில் செருப்பு கூட அணியாமல் அண்ணனுக்காக காத்திருந்த தங்கைகள். முதல்ல செருப்பு போடுங்கம்மா, அன்பாக கூறிய வேட்பாளர். நீ பில்லுக்கு வர பாங்கம்மா, டக்குனு பில்லுக்கு போ. ஐயா டக்குனு போட்டு பில்லுக்கு போய் நில்ல. பில்லு மேல சூடு போ, டக்குனு போ. அந்த பில்லு கராய் மேல நின்றுக்கா, பில்லு கராய் மேல நின்றுக்கா, நீ மேல ஏறி. தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மிக முக்கியமாக கருதப்படும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டமான சேலத்தில் அதிரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதியில் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மு. கார்த்தி அவர்கள் தனது படையுடன் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு பெறுவதுடன் பெண்கள் மகிழ்ச்சியுடன் ஆரத்தி எடுத்து சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தனது தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று சேர்ந்து மிகவும் சிறப்பான வரவேற்பு அளித்து வேட்பாளரை உற்சாகப்படுத்தினர். இந்த தேர்தல் என்பது கடந்த 5 ஆண்டு காலம் திமுக நம்மளாம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எங்கேயுமே பாத்தீங்கன்னா போற இடத்துல திமுக ஆட்சியில எதுவுமே பண்ணலாமா? போற இடத்துல எல்லாமே எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிநீர் பிரச்சனை கூட இன்னும் தீக்காம இருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செஞ்ச ஒரே சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் மட்டும்தான். டாஸ்மார்க்ல நீங்க மாசம் ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி கொள்ளடிச்சாங்க, கமிஷன் வாங்கினாங்க. அதை மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா, இன்னைக்கு விற்பனை இல்லாத ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து படிக்கிற வேலை செய்யற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. அந்த அளவுக்கு வன்முறை அதிகமாக நடக்குது. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறதுனா இதுதான் திராவிட மாடல் விடியல் ஆட்சியினுடைய திட்டம். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கட்டாயம் இந்த ஆட்சிக்கு வந்தா அவர் முத்தான திட்டம் ஒரு 10 திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தை எல்லாம் அந்த எடப்பாடியார் கட்டாயம் நிறைவேற்றுவார். இந்த தேர்தலில் சில மேற்கிலே நான் நிற்கின்றேன். மேற்கு சட்டமன்றத்திலே மாமல்லத்தில் போட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நான் எடப்பாடியோடு இணைந்து நம்ம தொகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை, சாலை வசதி கிடைப்பதற்கு அண்ணன் எடப்பாடியாரோடு இணைந்து கட்டாயம் நானும் பாடுபட்டு இந்த தொகுதி மக்களுக்கான சேவை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.